அல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல காலை நேரத்திற்காக துதிக்கிறேன். இந்த வாரத்தினுடைய கடைசி நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். நாளை தினத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஞாயிறு ஆராதனை. வீட்டிலே நாம் இருந்து நாம் ஆராதிக்கிற ஒரு சூழல் நமக்கு இருந்தாலும் மிக விரைவிலே நாம் எல்லாரும் கூடி ஆராதிப்பதற்கான ஒரு சூழலை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென். அதை எதிர்பார்க்கிறோம். சூழல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது. வைரஸினுடைய தாக்குதல் கொஞ்சம் அப்படி குறைய துவங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 6000 7000 என்று வந்து கொண்டிருந்தது. இப்போ கொஞ்சம் குறைந்த மாதிரி தெரிகிறது, கொஞ்சம் குறைந்து வந்திருக்கிறது. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கும் போது கட்டாயம் இந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு அவர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஆக இந்த நாட்களில் இன்றைக்கு நாம் இன்றையோடு இல்லை, நாளை தினத்தில் நமக்கு ஞாயிறு ஆராதனை காலையில் 5:30 மணிக்கு உங்களுக்கு செய்தி வீட்டுக்கு வரும். பாடல் ஆராதனையோடு கூட நாங்கள் இணைந்து உங்களோடு நாங்கள் ஆராதிக்க விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அந்த காலை நேரத்தை வீண் பண்ணிடாதீங்க. அது ஓய்வு நாள், அது நமக்கு கர்த்தர் பரிசுத்தப்படுத்தின நாள். அந்த நாளை நாம் அதை சந்தோஷமாய் நாம் எண்ண வேண்டும். அதை மனமகிழ்ச்சி நாளாக நாம் எண்ணும் பொழுது ஆண்டவராய் இருக்கிற தேவன் நமக்கு கட்டாயம் பெரிய அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து விடுவார். ஆகவே இந்த நாளை நீங்கள் நிர்விசாரமாக இருந்து விடாதீங்க. அநேகர் இடங்களில் இப்போ சனிக்கிழமையில் ஆராதனை துவங்கி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை முழு லாக்டவுன்றதுனால சனிக்கிழமையில் சில இடங்களில் ஆராதனை நடக்கிறது. ஆனால் பல பாஸ்டர்ஸ் சொல்கிறாங்க, பாஸ்டர்ஸ் மக்கள் யாரும் வரமாட்டுறாங்க. நேற்று தினத்தில் கூட ஒரு ஊழியக்காரர் என்னோடு ஃபோன் பண்ணி பேசினார். அந்த சபையில் ஒரு 400 பேர் இருப்பாங்க. ஒரு வில்லேஜில் இருக்குது அந்த சபை. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் சனிக்கிழமை ஆராதனை வச்சேன் பாஸ்டர், ஜனங்க யாரும் வரமாட்டுறாங்க, 30 பேர் தான் வராங்க என்று சொன்னார். ஆக நாம் பழைய நிலைமைக்கு தேவனை ஆராதிப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தேசத்தில் வருகிறது. அந்த எழுப்புதல் நம்முடைய பங்கு ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்கும். ஆகவே அதிகமாக ஜெபிக்கவும் நாம் கர்த்தரை ஆராதிக்கணும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நாம் பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி பாடி ஆராதிக்கலாம். நன்றி தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எல்லாம் இணைந்து நல்ல கரங்களை தட்டி, அழகானவர், அவர் அருமையானவர், அவர் இனிமையானவர் இயேசு. நல்ல கரங்களை தட்டி முழு இருதயத்தோடு உடைய வாய்களை திறந்து நம்ம எல்லாம் இணைந்து பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், என் மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் பாடுவோமா? அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சொல்லி இந்த வார்த்தைகளை அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு.
அருமையானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு இரட்சகர், என்னுடையவர் என் அன்பு இரட்சகர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு இரட்சகர், என்னுடையவர் என் அன்பு இரட்சகர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்றென்று மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்றென்றும் மறவாதே, அவர் பரிசுத்த மகத்துவம் ஆத்மாவின் நேசரே, அவர் பரிசுத்த மகத்துவம் ஆத்மாவின் நேசரே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்
சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, சந்தோஷமே. போராட்டப்பாடு நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடு நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறம்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறம்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு என்றென்றும் அவர் மாறாதவர். அவர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். நேற்றைக்கு நல்லவர், இன்றைக்கும் நல்லவர், நாளைக்கும் அவர் நல்லவராயிருப்பார். ஒரு நாளும் கெட்டவராய் மாறினதில்லை. என்றைக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டாரோ, நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறணுமோ, அந்த நாள் முதல் இதுவரைக்கும் அவர் நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். ஆக அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த தெய்வத்தை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பேராசீர்வாதம், பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம், உத்தமமான ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக இரத்தம் சிந்தினார். மனுக்குலத்தை வாழ வைப்பதற்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம்.
நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட இருந்து நீர் தமது வல்லமை விளங்க பண்ண நான் ஜெபிக்கிறேன். கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை தாழ்த்துக்கிறோம். ஜீவனும் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாமா? தொடர்ந்து நம்முடைய தேவன் அப்படின்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றோடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாளைக்கு நமக்கு சண்டே ஆனதுனால நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையோடு கூட நான் உங்களை சந்திக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாளை தினத்திலே நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இன்றைக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14 அந்த முதல் நம் கீபோர்டாக வைத்து நாம் இந்த 2 வாரமாய் தொடர்ந்து இந்த ஒரு வசனத்தை வைத்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வசனத்தை மாத்திரம் சற்று உங்களுக்கு இன்னைக்கு விளக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் இந்த வசனத்தை வாசிக்கலாம். சாம் சாப்டர் 48 verse 14 வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை படிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆமென். இந்த வேத வசனத்தை இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இதில் 3 வார்த்தைகளை உங்களுக்கு கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். இந்த ஒரு வசனத்தில் 3 வார்த்தைகளை கோடிட்டு காட்டும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் என்றென்றைக்கும் என்கிற ஒரு வார்த்தை, என்றென்றைக்கும் உள்ள, அடுத்தது சதா காலங்களிலும், அடுத்தது மரண பரியந்தம். இது 3மே ஒன்றை ஒன்று தொடர்புடையது தான். இந்த 3 வார்த்தைகளும் என்றென்றைக்கும், சதா காலங்களிலும், மரண பரியந்தம், இது 3க்குமே தொடர்புகள் உண்டு. அப்போ இந்த முதல் வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என்றென்றைக்கும், என்றைக்காவது அல்ல, என்றென்றைக்கும் அவர் தான் என்னுடைய தேவன். ஒரு நோயாளி இருக்கிறான் என்றால் அவன் மருத்துவரை எப்போ தேடுவான்? நோய் வரும்போது மாத்திரம்தான் அந்த மருத்துவரை தேடுவான். அவன் சுகமானதுக்கு அப்புறம் அந்த மருத்துவரை யாரும் நினைப்பதும் இல்லை, அந்த மருத்துவரை நாம் தேடுவதும் இல்லை. திரும்பவும் அந்த மருத்துவரை நாம் பார்க்க வேண்டுமானால் நமக்கு திரும்ப ஏதாகிலும் உடலில் ஒரு சிக்காகி ஒரு வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த மருத்துவர் நினைவுக்கு வருவார். இந்த மருத்துவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மெடிசன் எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி அந்த மருத்துவரை நாம் என்றைக்காக ஒரு முறை தான். எப்பாகிலும் சரீரத்தில் வருத்தம் உண்டானால், எப்பாகிலும் சரீரத்தில் வியாதி உண்டானால், எப்பாகிலும் சரீரத்தில் பிரச்சனை உண்டானால் மருத்துவர் நம்ம தேடுவோம். ஆனால் இங்கே அழகாக அந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, என்றென்றைக்கும், என்றைக்காவது அல்ல, என்றென்றைக்கும் அவர்தான் என்னுடைய தேவன். என்றென்றைக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் என்றைக்காவது தான் நாம் தேவனை தேடுகிறோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், அது வரைக்கும் நார்மல் சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகணும், ஏதோ ஒரு கடமைக்கு போயிட்டு என்ன பண்ணணும், 2 மணி நேரம் ஆராதனையாக ஒரு 1.5 மணி நேரமாக இல்லை குறையாமல் போய் உட்காந்துட்டு ஒரு மனசு என்ன பண்ணுது, ஒரு திருப்தியாக இருக்குது. நம்ம ஒரு நல்ல பிள்ளை மாதிரி ஆராதனையில் போய் உட்காந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி வந்து விட்டுக்கிறோம். மற்ற நேரங்கள் எல்லாம் நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு அது விருப்பம் இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு செய்தியை கேட்கணும். இப்போ நான் உங்களுக்கு யூடியூப்பில் இந்த செய்தி போடுறேன். இந்த செய்தி தினந்தோறும் எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வியூவர்ஸ் எடுத்து பாருங்கள், 80 பேர் 90 பேர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா 300 பேர்கிட்ட பார்த்தவங்க இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு 150 பேருக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் பார்க்குறாங்க. அப்போ மற்ற நாட்கள் என்ன ஆகிவிட்டது, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தா போதுங்க. நான் தினைக்கும் பார்க்கணுன்னு என்ன இருக்குது, தினைக்கும் கர்த்தருடைய செய்தி கேட்கணும்னு என்ன இருக்குது, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கேட்டால் போதும். இப்போ நான் கேட்குறேன், இந்த சரீரத்தை வளர்த்தி கொள்வதற்கு 3 நேரமும் சாப்பிடுகிறோம், ஆமாம் இல்லையா? 3 நேரம் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், எலும்பின உடனே என்ன பண்ணுறோம், ஒரு பெட் காப்பி குடிக்கிறோம் இல்லையா? காலையில் எலும்பின உடனே பெட் காப்பி. இது எதுக்கு? இந்த சரீரத்திற்கு தேவைப்பட்டு அதோடு என்ன பண்ணிடுறோம், ஒரு 2 பிஸ்கெட்டு அங்கே இருக்குமானா அதையும் சேர்த்துக்கிறோம். காலையில் எத்தனை மணிக்கோ, 5 மணிக்கோ 5:30 மணிக்கோ நம்ம எப்போ எழும்புறோமோ அப்போ உடனே ஒரு பெட் காப்பி குடிச்சிட்டு தான் அதுக்கு அடுத்த வேலை நடக்குது. அப்புறம் பல்வேலைக்கு உடனே பைபிள் படிக்கிறோமோ ஜெபம் பண்ணுறோமோ இல்லையோ, அடுத்தது நம்ம எங்கே போகிறோம், டிஃபனுக்கு போயிடுறோம். டிஃபன் முடித்த உடனேயே
அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு ஏதாயிலும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், ஒரு பழம் அல்லது ஏதாயிலும் ஒரு சின்ன ஸ்வீட், ஏதோ ஒரு காரம் அல்லது ஒரு காஃபி, ஒரு டீ. நம்ம வீட்டில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் பக்கத்தில் கடையிலே ஆயிலும் போய் என்ன பண்ணுறோம், ஒரு மீட்டர் டீ ஆயிலும் குடிச்சிட்டு வரணும் நம்ம என்ன பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். அதுக்கப்புறம் 12 மணி ஆகுதா இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக பசிக்க ஆரம்பிக்குது. 12லேருந்து 1 மணிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் எதற்காக? இந்த சரீரத்திற்காக. இந்த சரீரம் சுகமாக இருப்பதற்காக, இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக. திரும்ப 4 to 5 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறோம். திரும்ப இரவு நம்ம என்ன டின்னருக்கு போகிறோம், அதுக்கப்புறம் தூங்க போகிறோம். இது ரொட்டீன் ஒர்க்காக நடக்குது. இது தினந்தோறும் நடக்குது. இது எதற்காக? இந்த சரீரத்திற்காக. ஒரு நேரம் கூட நம்ம உபவாசம் பண்ணுவதில்லை. ஒரு நேரம் உபவாசம் பண்ணுவதற்கு நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த உபவாசத்தை குறித்து சில காரியங்களை நான் நாளை தின செய்தியில் நான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எஸ்ராவை குறித்து தேவன் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்க, அதை எழுதி கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து உங்களுக்கு நாளை தினத்தில் நான் பேசுகிறேன். பாருங்க, இந்த சரீரத்தை பாதுகாப்பதற்கு அந்தந்த நேரம் கரெக்டாக நடக்குது. டிஃபன் நேரம் டிஃபன் நடக்குது, லஞ்ச் நேரம் லஞ்ச் நடக்குது, டின்னர் டைம் டின்னர் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, நடக்குது. வீட்டில் செய்யலாம், ஹோட்டலுக்கு போயிடுறோம். அது நமக்கு டேஸ்டானதாக இருக்கணும், நமக்கு பிடிச்சதாக இருக்கணும். அப்போ தான் இந்த வீட்டில் நம்ம சாப்பிட்றோம். இல்லைன்னா என்ன பண்ணுறோம், அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட பார்க்குறோம். அப்போ இது இந்த சரீர பிரகாரமான வெளிப்படையாக இருக்கிற இந்த மண்ணான சரீரத்திற்கு இவ்வளவு காரியங்களை நாம் சரியாக நம்ம ரெகுலராக செய்கிறோம். ஆனால் உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறானே, அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆகாரம் போட்டால் போதுமா? எப்படி இந்த உள்ளான மனிதன் வளருவான்? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என்றென்றைக்கும் அவர் தாங்க என்னுடைய தேவன். என்றைக்காவது அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல செய்தி கேட்பது. நீங்க ரெகுலராக கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தினந்தோறும் சிலர் ரெகுலராக செய்திகளை கேட்கிறீங்க, சிலர் செய்திகளை கேட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் அனுப்பி விடுறீங்க. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அப்போ உள்ளான மனிதன் நாம் பலப்படுவதற்கு ரெகுலர் வேத வாசிப்பு வேணும், ரெகுலர் ஜெபம் வேணும். வேணுமா இல்லையா? அப்போ தானே உள்ளான மனிதன் பலப்படுவான். அப்போ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் கேட்குறேன், உங்களுக்கு சரீரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு நேரம் நீங்கள் சாப்பிடப்பட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக் சரீரம் முழுவதும் பலகீனப்பட்டு போகும், எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ இந்த வெளிப்படையான இந்த மண்ணான சரீரத்துக்கு இந்த அழிந்து போகிற சரீரம் இது நித்தியத்துக்கு வரப்போறது இல்லை. இதற்கு உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு ஆவிக்குரிய மனிதன். அவன் தான் நித்தியத்துக்கு வரப்போகிறான். அவன் தான் மெய்யான மனிதன். இந்த வெளியே பார்க்குற இந்த தோற்றங்கள் எல்லாம் ஒரு மண்ணான கூடு. அப்ப இதை நாம் சுகமாய் வைத்துக் கொள்வதற்கு இவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறோம்ல, இவ்வளவு தூரம் பிரயாசப்படுறோம்ல, கரெக்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம்ல, அதில் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, எல்லா ஐட்டம் இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா, வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம்ல. அப்போ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு செய்தி கேட்டால் போதுங்க அப்படின்னா நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் நோயாளி என்றே நான் உங்களை சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு செய்தி நீங்கள் கேட்பீங்களானா போதும். அதான் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே, ஒரு நோயாளி ஒரு மருத்துவர் எப்போ தேடி போவான், அவனுக்கு வியாதி வந்தால் மட்டும்தான் அந்த டாக்டரை தேடி போவான். அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தேவனை தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க அர்த்தம். உங்களை சீக்கிரம் நல்ல ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்தணும். சீக்கிரமா ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணணும், உங்களை எங்கேயாவது ஐசியூல கொண்டு போடணும். அப்பதான் உங்களை சரிப்படுத்த முடியும். உங்களை சற்று நீங்கள் நிதானிச்சு பாருங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க. என்றென்றைக்கும் தேவன் தான் நம்முடைய தேவன் என்று அவரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது என்றைக்காவது துதிக்கிறோமா? என்றென்றைக்கும் அவரை தேடுகிறோமா, அல்லது என்றைக்காவது தேடுகிறோமா? நான் மிக துக்கத்தோடு இந்த காரியத்தை உங்களோடு நான் பேசுறேன். ஒரு அரை மணி நேரம் காலையில் 5:30 மணிக்கு உங்களுக்கு செய்தி போடுறோம். இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த அரை மணி நேரம் செய்தி எடுக்கிறதுக்கு நான் சில மணி நேரம் தேவ சமூகத்தில் நான் இருந்து தான் வரேன். உட்கார்ந்ததுக்கு எழுதி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பல பைபிளை திருப்பி அதன் மத்தியில் பல மக்களை சந்திக்கணும், பல ஃபோன் கால் அட்டன் பண்ணணும், பல ஊழியங்களை சந்திக்கணும், ஜனங்களை போய் சந்திக்கணும், கிராமங்களை மக்களை பார்க்கணும். அதன் மத்தியிலே ஒரு நேரத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு செய்தி எடுப்பதற்காக நான் பல வேத புத்தகங்களை திருப்பி சில செய்திகளை கேட்டு அதெல்லாம் உட்காந்து அழகாக எழுதி நான் மெடிடேஷன் பண்ணி அதுக்காக நான் ஜெபிச்சுட்டு வரேன். அப்போ அதை கூட ஒரு அரை மணி நேரம் நம்மளால் உட்காந்து கேட்க முடியல அப்படின்னா அதோடு மாத்திரம் இல்லை,
நான் உங்களுக்கு சொன்னேன், நாங்கள் 6 பேர் இதில் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு நிறைய ஒர்க்குகள் இருக்குது. இவ்வளோ தூரம் நாங்கள் பிரயாசப்படுறோம். ஆனால் அந்த 1/2 மணி நேரம் கூட செய்தி உங்களால் பார்க்க முடியலன்னா அது எவ்வளோ வருத்தமான ஒரு செய்தி. நிரம்ப துக்கத்தோடு கூட நான் பேசுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் செய்தியை கேட்கணும் நீங்கள் நினைப்பீங்களான்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய ஜீவித்தில் நீங்கள் சிக்கா இருக்கிறீங்க. சீக்கிரம் உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவித்தில் மரணம் உண்டாகும் என்று உங்களை எச்சரிக்கிறேன் நான். ஆகவே இந்த காலை வேளையில் நான் அன்பாய் சொல்கிறேன், என்றைக்காவது தேவனை தேடுவதல்ல, என்றைக்காவது அவர் நம்முடைய தேவன் அல்ல, அவர் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்றென்றைக்கும், என்றைக்காவது அல்ல, அவர் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன். இதை நான் இன்னும் விளக்கி உங்களோட பேச முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தி நான் முடிக்கணும் என்பதற்காக கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்கிறேன். இந்த 3 வார்த்தையை 3 நாட்கள் நான் பேசிடுவேன். ஆண்டவர் இந்த கிருபைகளை நீங்களாம் ஜெபிக்கிறதுனால மகாராஜா அந்த கிருபை வச்சிருக்கிறாங்க. பாருங்க, என்றென்றைக்கும் நம்ம என்றைக்காவது அதை தேடுவோமானால் நான் என்னுடைய வளர்ச்சி சரியில்லைன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் நம்மளை சொல்லி பைபிள் படிக்கிறோம், யாரோ ஒருத்தர் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சிக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை சரி பண்ணி கொள்ளுங்க, உங்களை கரெக்ட் பண்ணுங்க. இல்லையானா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக ஒரு பெரிய பின்மாற்றத்தை சந்தித்து விடக்கூடும். சத்துரு உங்களை எளிதாய் வஞ்சித்து விட முடியும். அவன் விரிக்கிற வலையில் எளிதாய் நீங்கள் விழுந்து விட முடியும். ஆகவே இந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும், அவர் என்றைக்காகுது அல்ல. பக்கத்தில் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். அல்லேலூயா. இத சொல்ல சொல்ல நம்ம உள்ளம் துள்ளுதா இல்லையா? இதை சொல்ல சொல்ல என்றென்றைக்கு அவர் என்னுடைய தேவன், என்றென்றைக்கு டாடி நீங்க என்னுடைய தேவன், டாடி நீங்க என்னுடைய தேவன் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க. சொல்ல சொல்ல நம்ம இருதயத்தில் ஒரு பப்ளிங் உண்டாகுது, ஒரு ரிஜாய்ஸ் உண்டாகுது. காரணம், அவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. 40 கிலோ வெள்ளி செங்கலை கொண்டு போய் பூமியில் புதைச்சிட்டு வருவது அப்படிப்பட்ட அல்ல. அவர் எல்லாவற்றையும் நமக்காக தந்தவர். இதை நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை, ஏன்னா இது செய்திகள் வெளியில் போகிறதுனால. நம்ம தேசத்துக்கு நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். இந்திய தேசத்தின் பிரதமர் தாழ போய் விழுந்து கிடந்ததை நீங்களாம் பார்த்தீங்க. நான் மிக துக்கத்தோடு சொல்கிறேன் நான் இந்த செய்தியை. பாருங்கள், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் சாஷ்டாங்கமாக போய் அப்படி விழுந்து கிடக்கிறாரு. நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் என்பதை மட்டும் யோசித்து பாருங்கள். நம்மளாம் அந்த பதவியில் இருந்தோம்னா ஆண்டவரத்தில் தேட மாட்டோம். நம்ம யோசித்து பாருங்க. 138 கோடி மக்களை ஆளக்கூடிய ஒரு மனிதர் அப்படியே போய் இப்படி நான் பார்த்தேன். அதை நான் பார்த்து ரொம்ப ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் பிரதமருக்காக நம்ம துதிக்கிறேன். எங்கள் பிரதமர் ஆண்டவர் இவ்வளோ ஒரு பக்தியுள்ள மனுஷன், அவரையும் நீங்கள் ரட்சிங்க ஏசப்பா நான் ஜெபிச்சேன். அவ்வளோ பெரிய ஒரு பதவியில் உள்ளவர். உலகத்திலே 2வது பெரிய நாடு இந்தியா மக்கள் தொகையில். இவ்வளோ பெரிய நாட்டை ஆளுகிற ஒரு மனிதர் அவர் சொல்கிறாரு, நான் இதை அடிக்கல் நாட்டினது என் வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன், எனக்கு கிடைத்த ஒரு பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன். நீங்களும் நானும் பிரதமர் வேண்டாங்க, சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டாவே நம்ம கீழே வந்து பாயில் உட்கார்றது இல்லாமல் தானே பின்னால் நமக்கு சேர் எங்கன்னா போட்டுக்கிறாங்களான்னு தேடுறோம். சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சுனாவே நம்ம சரியான நேரத்துக்கு சர்ச்சைக்கு வர்றது இல்லையே, லேட்டாக தானே வரோம். ஆட்டோமேட்டிக் லேட் ஆகிடுது இல்லை. கேட்டால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளம்பிட்டு தான் அவசரமாக 2 ஃபோன் வந்துருச்சு சொல்கிறோம்ல. என்றென்றைக்கும் அவர் நம்முடைய தேவன், என்றென்றைக்கும் அவர் நம்முடைய தேவன். நம்ம வாழ்க்கையில் ஏன் தெரியுமா உயர்வுகள் வரலை? இதெல்லாம் காரணங்க. அதனால தான் நம்ம இன்னும் ஒரு பெரிய நிலைமைக்கு போகலை. ஏன் தெரியுமா அப்படியே இருக்கிறோம்? நம்ம உயர்வு வந்தால் என்றைக்காவது தான் இப்போ தேடுறோம். பெரிய நிலைமைக்கு நம்ம கொண்டு போய் தேட கரெக்டா என்றைக்குமே தேட மாட்டோம். அப்போ இங்கே அழகாக அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள
சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, என்றைக்காவதா என்றென்றைக்கும் ஆவதா? யோசித்து பாருங்க, என்றைக்காவதா என்றென்றைக்கும் அவரை நம்ம தேடுறோமா? சதா காலம்னு நான் ஒன்றும் பேசலை, மரண பரியந்தம் ஒன்றும் நான் பேசலை. 2 வார்த்தை நான் பேசணும். என்னுடைய நேரம் அவ்வளோதான், முடிந்து விட்டது. இதை கற்றுக்க சித்தமானால் நான் திங்கள் செவ்வாயில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். நாளைக்கு சண்டே, அதனால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் உங்களோடு பேசுவார். ஆகவே சதா காலமும் என்கிற அந்த வார்த்தையும் மரண பரியந்தம் என்கிற அந்த வார்த்தை, 2 வார்த்தையும் திங்கள் செவ்வாய் 2 நாளையில் கர்த்தர் சித்தமானால் நான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். கண்களை மூடலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்றைக்காவது அல்லப்பா, என்றென்றைக்கும் நீர்தான் எங்களுடைய தேவன். என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நீர்தான் எங்களுடைய தேவன். சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு நாங்கள் பிரயாசப்படுறோம்ப்பா. ஆனா உள்ளான ஒரு மனிதனை பலப்படுத்துவதற்கு நாங்கள் பிரயாசப்படுவதே இல்லையே, அதற்கு முயற்சிப்பதே இல்லையே. நாங்கள் இனி அப்படி இருக்கக்கூடாதுப்பா. என்றென்றைக்கும், நேற்றைக்கும், இன்றைக்கும், நாளைக்கும் கூட நீர்தான் எங்களுடைய தேவன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை முழுவதும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாளை தின ஆராதனைக்காய் செபிக்கிறோம். மக்களை ஆயத்தப்படுத்தி இந்த ஆராதனைக்கு தயார்படுத்தி எங்களோடு இணைந்து மக்கள் ஆராதிக்கும்படி செய்வீராக. நாளை தின ஆண்டவர் இந்த யூடியூப்ல எங்களோடு இணைந்து பாடுகிற, ஆராதிக்கிற, இசை வாசிக்கிற, வசனங்களை வாசிக்கிற ஒவ்வொரு தம்பிகளையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை சொல்லட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தின சண்டே ஆராதனை மறக்காம நீங்க கலந்து கொள்ளுங்க. பொதுமக்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும்.